வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். முட்டை மற்றும் இறைச்சி விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம். வாகனம் வாங்க சரியான நேரம் இதுவே வெளியான அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளில் 1 மணிக்கு பின் மழை. இலங்கைக்கான நினைவு தபால் முத்திரையை வெளியிட்டுள்ள சவுதி அரேபியா. மீண்டும் தாயகம் திரும்ப உள்ள இலங்கை அகதிகள். வடக்கு கிழக்கில் இணைய மோசடிகள் தீவிரம், போலீசாரின் எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். சந்தையில் முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் அசாதாரண ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. உற்பத்தியாளரை பாதுகாக்கும் நிலையான விலையை பேணுவதை நோக்கமாக கொண்டு நுகர்வோருக்கு சலுகை விலையை வழங்கும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் அகில இலங்கை கால்நடை உற்பத்தி மற்றும் பொது போக்குவரத்து விவசாயிகள் அமைப்பு மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கே ஜரத் ஆகியோருக்கு இடையே நடைபெற்றது. ஜாயலவில் உள்ள தாதுகம பகுதியை மையமாக கொண்டு நாடு முழுவதும் விலங்கு போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டிலுள்ள கால்நடை பண்ணைகளில் இருந்து பன்றிகள், கோழிகள் மற்றும் முட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த செயற்பாட்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் உற்பத்தி சவால்கள் குறித்து விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக பன்றி பண்ணைகளில் பரவி வரும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதும், முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் பிற அரசு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் உடனடி தீர்வுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். விலைகள் அதிகரித்ததை தொடர்ந்து சந்தை நிலையாக இருப்பதால் நுகர்வோர் வாகனங்களை வாங்க இதுவே சரியான நேரம் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன விலைகள் மீதான சமீபத்திய அழுத்தம் தணிந்துள்ளதாகவும் சந்தை மிகவும் சமநிலையான நிலையை எட்டியுள்ளதாகவும் சங்கத்தின் தலைவர் இந்திக்கு சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2.5% சமூக பாதுகாப்பு வரி குறித்து கருத்து தெரிவித்த மெரிஞ்சிகே இது ஒரு புதிய வரி அல்ல என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். வாகன விற்பனைக்கு பிறகு வரி வசூலிக்காமல் சுங்கத்தின் வாகனங்கள் இருக்கும் போதே வரியை வசூலிக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விற்பனைக்கு பிறகு வரி வசூலிப்பது இறக்குமதியாளர்கள் மற்றும் வாங்குபவர்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கியதால் இந்த மாற்றம் தொழில்துறையால் கோரப்பட்டதாகவும் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார். விலை ஏற்ற இறக்கத்தின் போது கொள்முதலை ஒத்திவைத்து வாங்குபவர்களுக்கு தற்போதைய சூழல் ஒரு வாய்ப்பை வழங்குகின்றது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் பெரும்பாலும் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா, தென், ஜப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஊவா, தென், ஜப்ரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சவுதி அரேபியா நினைவு முத்திரையை வெளியிட்டுள்ளது. சவுதி அஞ்சல் வெளியிட்ட இந்த நினைவு தபால்களை நேற்றைய தினம் ரியாத்தில் வைத்து சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் பைசல் பின் பஹ்ரான் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹொரேத்திடம் கையளித்தார். இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஒரு வரலாற்று தருணம் என்று அமைச்சர் விஜித ஹொரேத் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் நிறுவப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சவுதி அரேபியா நினைவு முத்திரையை வெளியிட்டுள்ளது. சவுதி அஞ்சல் வெளியிட்ட இந்த நினைவு தபால்களை நேற்றைய தினம் ரியாத்தில் வைத்து சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் பைசல் பின் அப்ரஹான் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹொரத்திடம் கையளித்தார். இந்நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஒரு வரலாற்று தருணம் என்று அமைச்சர் விஜித ஹொரத் தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹொரத் ரியாத்தில் நடைபெறும் 26வது ஐக்கிய நாடுகள் உலக சுற்றுலா அமைப்பு பொது சபை கூட்டத்திலேயே கலந்து கொள்வதற்காக தற்போது சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான இருதரப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்துவது குறித்து இரு வெளிவிவகார அமைச்சர்களும் கலந்துரையாடியுள்ளனர். இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டுள்ள முதலீட்டுக்கு சாதகமான சூழல் குறித்து அமைச்சர் விஜித ஹொரத் விரிவாக விளக்கியதுடன் பல்வேறு துறைகளிலும் நாட்டில் உருவாகியுள்ள முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு சவுதி அரேபியாவின் தனியார் துறைக்கு அவர் அழைப்பு விடுத்தார். இந்தியாவில் இலங்கை ஏதிலிகள் தன்னார்வ அடிப்படையில் நாடு திரும்பும் பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்புடன் இணைந்து செயற்பட்டு வருவதாக இந்தியாவில் உள்ள ஏதிலிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் தலைவர் அரட்டிசியன்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக தன்னார்வ அடிப்படையில் இலங்கைக்கு திரும்பிய 4 தமிழர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்தியாவிலிருந்து ஏதிலிகள் தாயகம் திரும்பும் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன. கடந்த ஆண்டு 200 இலங்கை ஏதிலிகள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பியதாகவும் இந்த ஆண்டு சுமார் 50 பேர் ஆர்வம் காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் தற்போது 80,000க்கும் மேற்பட்ட இலங்கை ஏதிலிகள் தங்கியுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பல தசாப்தங்களாக தமிழ்நாட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.